இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டிங் டீட்டெயிலாக நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நேற்று உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அப்போ வந்து இந்த காலம் இல்லாமல் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து காலத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஸோ காலம் வந்து கட்டியாச்சு. இப்போ காலம் வச்சுட்டே சொல்கிறேன். இதில் என்ன மேட்ரு அப்படின்னு, இப்போ இந்த இதில் வந்து பாட்டத்தில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டீல் போடணும் பார்த்தா தெரியும். பாட்டத்தில் ஒரு ஸ்டீல் இருக்கும், அப்புறம் வந்து டாப்பில் ஒரு ஸ்டீல் வரும். ஓகேவா? இது ஒரு மேட்டு. ஸோ இது வந்து டாப்பில் இருக்குது, இது வந்து பாட்டத்தில் இருக்குது. இப்போ எதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னும் போது, இதான் காலம். ஓகே, இந்த காலம் வந்து ஒரு 60 சென்டி காலம். ஓகே, இந்த இடத்துலேருந்து அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் அதிகமாக இருக்கிறது வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 1 மீட்ரு இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு 120 இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டீலை தான் கீழே போட்டிருப்பாங்க. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலாக இருக்கும், மேலே இருக்கிறது இந்த ஸ்டீல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீலு நம்ம வந்து இந்த காலத்துலேருந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, இதுலேருந்து அந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் எதில் வந்து இந்த ரெண்டுத்தில் வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதோட ஸ்டீலை வந்து அதிகம் எது இருக்கும் அந்த ஸ்டீலை வந்து ஃபஸ்ட்டு லேயராக போடுறோம். அதுக்கு மேலே வந்து செகண்ட் லேயர் போடுறோம். அப்புறம் இதில் வேறு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, இதோட சைஸு, மேட்டோட சைஸ் கொடுத்துருப்பாங்க. மேபி இந்த மேட்டை வந்து 10 ஓகே, சென்டர் டு சென்டர் 10 ஸ்பேஸிங்கில், ஸோ 10 ஸ்பேஸிங்கில் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து காலத்தில் வந்து 10 ராடு. ஓகே, 10 ராடுனா 5 லெக்கு வரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எத்தனை லெக் இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. இன்னொரு ஹூக்கு வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதை வந்து இதில் சென்டரில் போட்டால் ஸோ 10 ராடுன்னும் போது 5 லெக்கு. ஒரு லெக்கு அப்படின்னும் போது இந்த பெண்டு தான் 1 2 3 4 இருக்குது. ஓகே, 4 லெக்கு தான் இருக்குது. இங்கே ஒரு ஹூக் போட்டோம் அப்படின்னா 5 லெக்காக மாறிடும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா 16 ஸ்டீல் இருக்குது. 2 4 6 8 10 12 14 16 ஸ்டீலு. ஸோ 16ன்னும் போது 8 லெக்கு கிட்ட. ஓகே, 16 1 இருக்குது, 2 3, அதுக்கப்புறம் 4 5 6, லாஸ்ட் 1 7, சென்டரில் ஒரு ஹூக்கு. ஸோ 8. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இதில் வந்து 16 ராடு இருக்குது. இதில் வந்து 8 லெக்குக்கு என்ன பண்ணுவோம்? 1 2 3 4 5 6 7 8. இதில் ஆல்ரெடி 8 இருக்குது. 16க்கு வந்து 8 எங்கே இருக்குன்னு பாருங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7 8 லெக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது கனெக்டிவிட்டி தான். ஒவ்வொரு ஸ்டீலும் வந்து கேப் விடாமல் கரெக்டான ஸ்பேஸில் இருக்கிறது. இதுதான் அந்த லெக்குன்னு சொல்கிறது. அது வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மேட்டும் அந்த மாதிரி இருக்குது. இதில் அவ்வளோதான். இதில் ஃபுட்டிங்கில் பார்க்க வேண்டியது இவ்வளோதான். ஓகே, இதில் வந்து ஒரு ஃபுட்டிங்கில் வந்து டபுள் மேட்டை கொடுத்துருக்கு. இந்த ஃபுட்டிங்கில் இன்னும் போடல, ஸ்டீல் எடுத்து வச்சுருக்காங்க, போடணும். இப்போ டபுள் மேட்டை கொடுத்துருச்சுன்னா அதுவும் முடிஞ்சிச்சு.